வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. தமிழ்ச்செல்வியை ராஜாங்கம் புரிஞ்சுகிட்டு மறுபடியும் சின்ன மருமகளா வீட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி சொன்ன தகவலை கேட்டு அதிர்ச்சியான சேதுவும் இங்க கருப்புகிட்டையும் சொல்ல, கருப்பும் சேதுவும் சேர்ந்து இங்க ஆறுமுகத்தை போய் பார்க்க போறாங்க. போன இடத்துல ஆறுமுகமும் அவங்க அக்காவும் வீட்ல இல்லாம வீடும் பூட்டி இருக்கு. உடனே கருப்பு இருந்துகிட்டு, என்ன மாப்பிள்ளை வீடு பூட்டி இருக்கு, இவன் அவனை புடிச்சு கூட்டிட்டு போய் உண்மையெல்லாம் சொன்னாதானே இந்த கல்யாணமும் நிக்கும், அந்த தாமரையோட முகத்திரையும் கிழியும். இப்போ இவனை இங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இங்க கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. அட இருங்க மாமா, எங்க போயிட போறான், எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். அது மட்டும் இல்லை, இங்க இருக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டு விசாரிச்சோம்னா கண்டிப்பா அவன் எங்க போயிருக்கான்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டையும் கேட்க. அங்க ஒரு அம்மாவோ அவங்க அக்காவுக்கு காலையிலேயே உடம்பு முடியாம ஆயிடுச்சு. ஏதோ நெஞ்சு வலி, பாவம் அந்த பொண்ணு. எப்ப பாரு நெஞ்சு வலி நெஞ்சு வலி நெஞ்சு புடிச்சுக்கிட்டு எங்கேயாவது மயங்கி விழும். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நெஞ்சு வலி சொல்லிட்டு விழுந்தது. அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டுதான் அவன் தம்பி ஆறுமுகம் குழந்தையோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காங்க. என்னவோ பாவம், பொண்ணு பொழைக்குதோ இல்லையோ அப்படின்னு இங்க அக்கம் பக்கம் இருக்க ஒரு அம்மாவோ ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் கேட்டு கருப்பும் சேதுவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஆறுமுகம் தன்னோட அக்காவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கும் போது இங்க டாக்டருமே உங்க அக்காவுக்கு இம்மீடியட்டா ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அதுக்கு குறைந்தபட்சம் 15 லட்சமாவது ஆகும், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு இங்க டாக்டர் சொன்னதை கேட்டதும் ஆறுமுகத்துக்கும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, நம்மகிட்ட 5 லட்சம், அக்கா அப்படி இப்படின்னு சேர்த்து வச்ச ஒரு 3 லட்சம் ரூபாய், மொத்தமே 8 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. இதுக்கு அப்புறமும் நம்ம அம்புட்டு பணத்துக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. அக்காவோட உயிரை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு அங்க ரொம்ப பதட்டத்தோட நின்னுக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் அங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பும் சேதுவும் நேரா இங்க ஆறுமுகத்துக்கிட்ட வராங்க. சேதுவையும் கருப்பையும் பார்த்த அடுத்த நொடியே ஆறுமுகத்துக்கும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. இந்த நேரத்துல இவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அதுவும் நம்மள முறைச்சுக்கிட்டே வராங்களே. ஐயோ கடவுளே, ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த ஆறுமுகத்துக்கிட்ட அங்க வந்து சேது, இங்க பாரு சேது, நீ பண்ணியிருக்க தில்லாலங்கடி வேலை எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தமிழ்ச்செல்வி உன்கிட்ட இருந்து போன் வாங்கி பண்ணல, அப்போ உன்கிட்ட போன் வாங்கி பண்ணது யாரு, அந்த உண்மையை மட்டும் நீ என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. இப்போ உன் அக்காவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஆபரேஷனுக்கு தேவைப்படுதோ அந்த மொத்த பணத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு இங்க சேது சொல்ல. இங்க ஆறுமுகத்துக்கோ அதெல்லாம் ஒன்னும் இல்லையா, யார் சொன்னது, தமிழ்ச்செல்விதான் போன் வாங்கி பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க ரொம்ப சத்தத்தோட ஆறுமுகம் சொல்ல. உடனே இங்க கருப்பு இருந்துகிட்டு, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொல்லிடு, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. உன் அக்காவோட உயிரை காப்பாத்தணும்னா கண்டிப்பா எங்களுக்கு நீ சொல்ற உண்மையில தான் இருக்கு. அதான் சேது மாப்பிள்ளை உங்க அக்காவோட உயிரை காப்பாத்தி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல அப்புறம் எதுக்காக நீ இன்னமும் உண்மையை சொல்லாம இருக்க அப்படின்னு எங்க கருப்பு சொல்ல. இதை கேட்டதும் ஆறுமுகத்துக்கோ இப்போதைக்கு அக்காவோட உயிர்தான் நமக்கு முக்கியம், எப்படியாவது இந்த உண்மையை சொல்லிட்டா இவங்க மீதி பணத்தையும் கொடுத்து அக்கா உசுரை காப்பாத்துறேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட ஆறுமுகமும் சேதுகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்கிட்ட இருந்து போன் வாங்கி போன் பண்ணது தாமரைதான்.
அதுதான் ஒரு நாள் நான் காலையில போய்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட போன் வாங்கி போலீஸ்க்கு போன் பண்ணுச்சு. இந்த உண்மை எனக்கு தெரிய போய்தான். அப்பப்போ எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் பணம் கேட்டு சாவித்திரி அம்மாவுக்கு போன் பண்ணுவேன். இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு அவங்களும் எனக்கு எவ்வளவு பணம் கேக்குறேனோ அம்புட்டு பணத்தையும் என்கிட்ட கொடுத்துருவாங்க ஐயா. அப்படித்தான் ஐயா 2 நாளுக்கு முன்னாடி கூட அந்த 5 லட்சம் ரூபாவை நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என் அக்காவுக்கு அந்த பணம் கூட பத்தலன்னு சொல்றாங்க ஐயா. நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த உண்மையை வந்து உங்க வீட்ல சொல்றேன். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கண்டிப்பா உங்க வீட்டு உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஆறுமுகம் சொன்னதும், சரி நான் உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன். நீ என்ன பண்ணு, இப்பவே என் கூட கிளம்பி வா. வந்து நீ உண்மையை சொல்லு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நிக்கட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகத்தை அழிச்சுக்கிட்டு சேதுவும் கருப்பும் கிளம்ப. அந்த நேரம் இங்க கருப்பு இருந்துகிட்டு, மாப்பிள்ள நான் ஒன்னு சொல்றேன். எனக்கு அந்த கேக்குல தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இதுலயும் அவங்க தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கலாம்ல. அன்னைக்கு அந்த ரிப்போர்ட் சொல்ல வந்தான்ல அந்த பையன், என்கிட்ட ரிப்போர்ட்டு என்னன்னு சொல்லும்போது கூட ரொம்ப பதட்டமாதான் இருந்தான். அவன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றான்னு. எனக்கு என்னமோ இந்த சாவித்திரி சேர்ந்துதான் அந்த பையன்கிட்ட ஏதாவது போய் சொல்ல வச்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. நான் போய் நேரடியா அந்த லேபிளையே வேற யாராவது இருந்தா விசாரிச்சுட்டு அந்த உண்மையை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா அங்க வரேன். நீ கிளம்பு மாப்பிள்ளை. இப்போதைக்கு இந்த ஆறுமுகத்தை கூட்டிட்டு போய் மாமா முன்னாடி நிக்க வை அப்படின்னு இங்க சேதுகிட்ட சொல்லிட்டு கருப்பும் நேரா லேபுக்கு போறாரு. லேபுக்கு போனதும் அங்க இருந்த டாக்டரை பார்த்ததும் இங்க கருப்புக்கு கோபம் வந்து, இங்க பாரு, நீ ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இங்க நடக்குறதே வேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட கருப்பு பேச. அங்க இருந்த இன்னொரு லேப் டாக்டர், என்னங்க என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ இவனை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது இல்ல, அன்னைக்கு நான் கேக் எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தேன்ல, அதுல ஏதோ கலந்து இருக்கிறதுனாலதான் எனக்கு சந்தேகமா. நான் கொடுத்தேன், ஆனா அந்த கேக்குல எதுவுமே கலக்கலைன்னு இவன் சொல்றான். எனக்கு இப்பவே உண்மை தெரியணும். ஏதோ போய் சொல்றான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒழுங்கா என்ன உண்மைன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க கருப்பு ரொம்ப கோவத்தோட சொல்ல. அதுக்கு அங்க இருந்த இன்னொரு டாக்டருமே, ஏண்டா எதுக்காக நீ இன்னும் சொல்லவே இல்லை? சார், நான் சொல்றேன் சார். அந்த கேக்குல மருந்து கலந்துதான் இருந்தது. அந்த கேக்கை சாப்பிட்டவங்க எப்படி இருந்தாலும் 12 மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டுதான் இருப்பாங்க. அவங்களைச் சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது சார். இதை நான் அன்னைக்கே சொல்ல சொன்னேனே. ஏண்டா நீ இன்னும் சொல்லவே இல்லை? ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு அங்க இருந்த டாக்டர் இன்னொரு லேப் டாக்டரை பார்த்து கேட்க, உடனே அந்த லேப் டாக்டருமே, அது வந்து நான் அன்னைக்கு வந்தேன். வந்திருந்தப்ப அங்க இருந்த ஒருத்தவங்க, அதான் அவங்க பேரு சாவித்திரி. அவங்க அவங்களோட வலையில கழட்டி கொடுத்து, இந்த உண்மையை மட்டும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அந்த வலையில பார்த்ததும் ரொம்ப ஆசையா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் சொல்லிட்டேன். வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு இங்க அந்த லேப் டாக்டர் சொன்னதை கேட்டதும் கருப்புக்கு கோபம் வந்து எங்க லேப் டாக்டரை ஓங்கி பலா பலார்னு அறை கொடுக்கிறாரு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு தானே உன்கிட்ட நம்பி எடுத்துட்டு வந்து அந்த கேக் கொடுத்தேன். மீதி கேக்கு கேட்கும்போதே நீ இல்லைன்னு சொல்லும்போதே எனக்கு சந்தேகமாதாண்டா இருந்தது. ஒழுங்கு மரியாதையா இப்பவே என் கூட வா. அங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மையை நீயே வந்து உன் வாயால சொன்னாதான் அங்க நடக்கப்போற பிரச்சனையை நிறுத்த முடியும். ஒழுங்கு மரியாதையா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காலரை பிடிச்சு தரன்னு கருப்போ இழுத்துக்கிட்டு வராரு. சேது, வா, எங்க போன? இங்க பாரு, முகூர்த்த நேரம் நெருங்கி போயிடுச்சு. சீக்கிரமா வந்து மணவரையில உட்கார்ந்து தாமரைக்கு தாலியை கட்டு.
சீக்கிரம் வா அப்படின்னு இங்க பரபரப்போட சாவித்திரி வந்து நிக்க, இங்க சேதுவோ, ஆறுமுகம் உள்ள வா அப்படின்னதும், என்னது ஆறுமுகமா, அவனை எதுக்காக இப்ப இவன் கூப்பிடுறான்? ஆறுமுகம் உள்ள வர்றத பார்த்ததும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவுமே பதட்டமாகுது. உடனே அங்க இருந்த சன்னாசி இருந்துகிட்டு, என்ன சேது, எதுக்காக இப்போ இவனை கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே இங்க சேதுவும் சொல்ல, இன்னொரு பக்கம் ஆறுமுகமும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டதும் மோகனா இருந்துகிட்டு, ஷீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சொந்த அண்ணன் ஜெயிலுக்கு போற அளவுக்கு உன் பொண்ணு பண்ணிருக்கு. அவளுக்கு நீ துணையா வேற இருந்திருக்க. உங்களை எல்லாம் நம்பி பாவம் என் தமிழ்ச்செல்வி மருமகளை இந்த வீட்டை விட்டு இந்த குடும்பமே ஒதுக்கி வச்சிருக்கு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சொந்த வீட்டிலேயே இப்படி ரெண்டகம் பண்ணி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமாதான் போவ அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தாவோ பதிலுக்கு இங்க சாவித்திரியையும் தாமரையையும் நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் தாமரையை கூப்பிட்டு, என்ன நடந்தது, ஏது நடந்தது ன்னு கேட்க, தாமரையோ இங்க ராஜாங்கம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பயந்துகிட்டே உண்மையையும் சொல்லிடுறாங்க. ஆமா மாமா, எனக்கு சேது மாமா வேணும். அதனாலதான் தமிழ்ச்செல்விக்கும் சேது மாமாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை எடுக்கிறதுக்காக போலீஸுக்கு காலையில போன் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு தாமரை உண்மையை சொல்லி ராஜாங்கத்தோட கால்ல விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் எங்க சாவித்திரியுமே, மன்னிச்சிருங்க அண்ணா, தாமரை சின்ன வயசுல இருந்தே சேது மேல ஆசைப்பட்டுட்டா. வேற என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டா. இந்த விஷயத்தை வீட்ல சொன்னா அதுக்கப்புறம் தாமரையையும் என்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க. அதனாலதான் சொல்லல. இப்ப பாரு, கடவுளா பார்த்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சேது மட்டும் தாமரை கழுத்துல தாலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் உன் வீட்டு சின்ன மருமகளா தாமரை வந்துடுவா அப்படின்னு இங்க ஒரு சந்தோஷத்துல சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் இங்க சேதுவுக்கோ கோபம் வந்து, இங்க பாருங்க, உங்களை அத்தன் கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும். இம்புட்டு பெரிய கேவலமான வேலையை பார்த்துட்டு உங்க தாமரை கழுத்துல நான் தாலியை கட்டணுமா? அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா நான் தப்பு பண்ணி இருக்க மாட்டேன். இதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, என்னப்பா சேது, அதான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு இங்க ரொம்ப நெக்கலாவே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, ஏ சாவித்திரி இரு, அதான் என் புள்ள சேது நிரூபிச்சு காட்டுறான்னு சொல்றான்ல, கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்போம் இந்த கல்யாணத்தை. ஒன்னும் அவசரம் இல்லை. உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு. அப்படி மட்டும் சேது தாமரையை கெடுக்கலைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீங்க உசுரோடவே இருக்க மாட்டீங்க. என்கிட்ட உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடையும் கோபத்தோடையும் ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க கருப்புமே அங்க லேப் டாக்டரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு உள்ள வராரு. வந்த கருப்பு இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க மாமா, சேது சாப்பிட்ட கேக்குல மயக்க மருந்து கலந்து இருக்கு. இதோ நிக்கிறானே இந்த லேப் டாக்டர், இவன்கிட்டதான் நாங்க கேக் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஆனா இவன் என்ன பணம் லேபர் ரிப்போர்ட்டு சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வந்து வாங்காததுனால இதோ நிக்கிறாங்களே. சாவித்திரி இதுதான் போய் ஏதோ வளையல் எல்லாம் கையிலிருந்து கழட்டி கொடுத்து இந்த உண்மையை வீட்ல சொல்லாதன்னு சொல்லி வச்சிருக்கு. அந்த மயக்க மருந்து கலந்த கேக்கை சாப்பிட்டா 12 மணி நேரம் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். டேய் சொல்லுடா, நீ எல்லாம் ஒரு டாக்டர், சீக்கிரம் சொல்லு உண்மையை அப்படின்னு கருப்பு சொன்னதும் அங்க இருந்த லேப் டாக்டருமே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐயா, ஆமாங்க ஐயா, அந்த கேக்குல மயக்க மருந்துதான் கலந்திருந்தது.
அதை ரிப்போர்ட் எடுத்துட்டு வரும்போதுதான் இந்த அம்மா வலையில கழட்டி கொடுத்து உண்மையை சொல்லாதன்னு சொல்லி என்னை அப்படியே மடக்கிடுச்சு ஐயா. என்னை மன்னிச்சிருங்க. அப்படிங்கிற மாதிரி இங்க இன்னொரு ஆதாரமும் ராஜாங்கத்துக்கு கிடைக்க இங்க இருந்த ராஜாங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்து சாவித்திரியும் தாமரையையும் இங்க பலார் பலார்னு கன்னத்திலேயே வைக்கிறாரு. உடனே இங்க தாமரை வழி தாங்க முடியாம எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ மாமா, அடிக்காதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அம்மாதான். அம்மாதான் கேக்குல மருந்து கலந்து மாமாக்கு எடுத்துட்டு போய் குடு. அவன் சாப்பிட்டானா அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துருவான். மறுநாள் காலையில நம்ம எப்பவும் போல உன்னை கெடுத்துட்டதா ஒரு நாடகம் ஆடலாம். அப்பதான் உன் கழுத்துல தாலியை கட்டுவான் சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட சொன்னாங்க. அதனாலதான் நானும் பண்ணேன். நீங்க எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? அம்மாவை அடிங்க மாமா அப்படின்னு எங்க பதட்டத்தோட எல்லா உண்மையையும் தாமரையும் உளறி வைக்க இதை கேட்டதும் இங்க ராஜாங்கும் மோகனா அப்பத்தா நு பயங்கர கோபம் வந்து சாவித்திரி நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு இந்த வீட்ல இருக்கவே இருக்காத. இனி உனக்கும் உன் பொண்ணுக்கும் இந்த வீட்ல இடமே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. உங்க 2 பேர் பேச்சை கேட்டு நான் பெத்த என் புள்ள சேது மேல சந்தேகப்பட்டு கடைசில அவனை இந்த தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். என் புள்ள சேதுவை நம்புனது என் மருமகன் மட்டும்தான். எப்பா சேது, போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு எங்க ராஜாங்கம் சொன்னதும் சொன்ன வேகத்துல சேது வேகமா ஓடிப்போய் பூஜையில இருந்த தமிழ்ச்செல்வியை அழிச்சுக்கிட்டு நேரா இங்க வீட்டுக்கு உள்ள வராரு. வந்ததும் தமிழ்ச்செல்விக்கு எல்லா உண்மையும் தெரியவர ரொம்பவுமே சந்தோஷமாவும் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தாமரைக்கும் பயங்கரமா ஒரு அடியை போட்டு, இப்போ தெரியுதா, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டான். என் புருஷன் எனக்கு மட்டும்தாண்டி அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்ச்செல்வியும் ரொம்ப கெத்தாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கும், தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிடுமா? என்னதான் என் புள்ளை மேல இத்தனை பேர் பழிய போட்டாலும் நான் நம்பிட்டேன். ஆனா உன் நம்பிக்கைக்கு அந்த கடவுள் துணை இருந்து கடைசில சேது மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. இனிமே நீ சின்ன மருமகளா இந்த வீட்டு உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட ராஜாங்கம் சொல்ல இதை கேட்டதும் சேது தமிழ்ச்செல்வி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க.